கடவுள் நாங்கள் கால் வச்சவங்கன்னா திரும்ப பண்ணுவாங்க. 10 ரூபாய் திரும்ப டேபிள் மேலே வைப்பாங்க. ஒரு தப்பு பண்ணால் எவ்வளோ இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும், அதனால் தப்பு குறையும் அப்படின்னு நினைக்கிறத விட, ஆண் பாவம்னு சொல்லி படம் இருக்கிறதோட திருநங்கை பாவம்னு ஒரு படம் எடுக்கணும். நான் ஒத்துக்கிட்டேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்களோட தாட் என்னவோ. இப்போ எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு நீங்கள் எங்களை தெய்வமாக மதிக்காதீங்க, எங்களை மனுஷனாக பாருங்கள். ஹலோ கைஸ், நான் உங்கள் பூபேஷ். பொதுவாக நம்ம ஊரில் சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனால் அப்படி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஆண்களுக்கு ஒரு சட்டமாகவும் பெண்களுக்கு ஒரு சட்டமாகவும் தான் இப்போ வரைக்கும் எல்லா ஊர்லேயுமே நடந்துகிட்ருக்குது. அந்த ஒரு விஷயத்தை பற்றி ப்ராப்பராக ஒரு படம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. என்ன படம் அப்படின்னா ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் சொல்ல வந்த கருத்தை பற்றி நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்ன சட்டமாக இருந்தாலும் பெண்கள் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, அவங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயம் கிடைக்குது. இதே ஆண்கள் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலோ அந்த சேம் ட்ரீட்மெண்ட் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இது எதனால் இருக்கும்? இது வந்து எல்லா கண்ட்ரிலையும் அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லா கண்ட்ரிலையும் வந்து உமன் ப்ரொடெக்ஷன் சொல்லி அவங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கணும்னு சொல்லி அப்படி தான் பண்ணுறாங்க. அதே தான் நம்ம கண்ட்ரிலையும் இருக்குது. இல்லை, பட்டு 2 பேருமே சமம்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல. இப்போ பெண்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே தானே நமக்கும் கொடுக்கணும். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு எப்படின்றதுன்னா, ஆண்களுக்கு என்ன விஷயம்லாம் நம்ம ஊரில் இருக்குதோ அது அப்படியே பெண்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இருந்தது. பட் இப்போது நம்ம வாயில் என்ன சொல்கிறோம், பெண்களுக்கு ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் நடக்குது, ஆண்களுக்கு ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? இந்த சேஞ்சுக்கு என்ன காரணம்? இது வந்து மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து நம்ம எல்லோரையும் வந்து சரிசமமாக நடத்தணும். பெண்களும் ஆண்கள் மேலே பொய் சொல்லக்கூடாது, பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஆண்களும் பெண்கள் மேலே பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஜென்யூனாக ஒரு சொசைட்டி வந்து டெவலப் ஆனால் நல்லாயிருக்கும். எல்லாருமே ஜென்யூனாக இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் பாலினன்றது வந்து 3 பாலினம் இருக்குது. இப்போ 4ஆவதாக ஒரு பாலினமும் இருக்குது. சரிங்களா? ஆண், பெண், திருநங்கை, திருநம்பி. சரிங்களா? என்னை பொறுத்த மனுஷன் எல்லாமே ஒரு இனத்தில் எல்லாம் ஒன்று தானே. இதில் என்ன இது அதில் பிரித்து பார்க்கணும், எல்லாம் ஒன்று தானே. பெண்களுக்கு எவ்வளோ இருக்குதோ நான் எல்லாரையும் தப்பாக சொல்ல நினச்சிக்காதீங்க. ஆண்களுக்கும் இருக்காங்க, ஆண்களையும் கெட்டவங்க இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க. பெண்கள்லேயும் கெட்டவங்க இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க. நம்ம எல்லாரையுமே சரிசமமாக பேச முடியாதுல்ல. பெண்களுக்கு இப்போ வந்து நிறைய இடத்துல ஒரு இஷ்யூஸ் நடக்குதுன்னு நினச்சிக்கோ, ஒரு அபேஸ் நடக்குது, ஒரு இஷ்யூஸ் நடக்கிறப்போ பெண்களுக்கு குரல் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு உதாரணம் ரித்தன்யாக்கெல்லாம் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க, எவ்வளோ பண்ணாங்க. ரித்தன்யா கதைக்கெல்லாம், அனிதா கதைக்கு, எவ்வளோ கதைக்கு. அதேமாதிரி ஆண்களுக்கும் இது மட்டும் சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய அவங்களுக்கு தப்பு செய்யலைன்னா, தப்பு இல்லைன்னா, ஆண்கள் தப்புன்னா அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கும் ஒரு இது கொடுக்கணும்னு எங்களுடைய இது. எங்களுக்கும் குரல் கொடுக்கணும், எங்களை மாதிரி பாலினத்துக்கு குரல் கொடுக்கணும். அந்த படத்தில் வந்து அதை காமிச்சிருக்கிறாங்க, ஆண் பாவம் பொல்லாததுன்னு. அது வந்து எப்படி சொல்கிறது, ஆண்களுக்கும் ஒரு இது ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அங்கீகாரம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது, ஆனால் பெண்கள் அளவுக்கு இல்லை. அதுதான் சொல்கிறேன், பெண்கள் அளவுக்கு இல்லை. அது சரிசமமாக எல்லாருக்குமே கொடுக்கணும். 4 பாலினத்துக்குமே சரிசமமாக கொடுக்கணும் தான் எங்களுடைய வேண்டுகோள். எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்கணும் தான் எங்களுடைய வேண்டுகோள். இப்போ பேசிக்காக எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆம்பளைங்களுக்கு தான் எல்லாத்தையும் முன்னுரிமைன்றாங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு பொண்ணுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு ஆணுக்கு எடுக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி எங்களுக்கும் அதே பிரச்சனை நிறைய இருக்குது. நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டு எடுத்துன்னு போனால் கூட அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே ஒரு பொண்ணு இப்போ சின்னதாக யாருன்னா ஒரு நேரம் பேசினாங்கன்னா கேட்குறாங்க. அது கேட்குறது நல்லது தான், நான் தப்பில்லை சொல்ல. அது எல்லாரையும் கேட்கணும். ஒரு நார்மலாக ஒரு பையன் சண்டை போடாத ஒரு அப்பாவி பையன் போனாலும் அவனை எதுனா பேசினாலும் கேட்கணும், எங்களை மாரி ஆளுங்க பண்ணாலும் கேட்கணும். எல்லாருக்குமே உரிமை இருக்குது, எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருக்கும் மனசு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நார்மலாக எல்லோரையும் பார்க்கணும். காமனாக மனுஷன் அப்படின்னும் போது எல்லாருமே ஒரே உயிர் தான், ஒரே எல்லாமே ஒரு இது தான். அப்போ பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெண்களுக்கு தான் நடக்கும், ஆண்களுக்கு நடக்காதுன்னு. இப்போ எக்ஸாம்பிள் அந்த பழைய படம்லாம் இருக்குல்ல, தனுஷ் ஒரு படத்தில் என்னை ஏமாற்றிட்டான்னு கேஸ் போடுற அந்த படத்துலேயே பார்த்துருப்போம். இது ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டா சொன்னோன்னே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு பையன் ஏமாற்றிட்டான்னா போடா இப்போ வேறு வேலையை பாடுற போடா, இந்த பொண்ணுலாம் உணர்வு அப்படி சொல்லக்கூடாது. அதுவும் ஒரு மன வலி தான். ஒரு உடம்பால் நம்ம கொடுக்குற வலியோட மனசில் கொடுக்குற வலிகள் ஜாஸ்தி. அந்த வலி வந்து ஆண்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா பெண்ணு வந்து மன அழிவில் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், ஆம்பளை உடம்பு அளவில் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன்னும் போது பெண்களோட ஆண்களுக்கு தான் மனம் வீக்காக இருக்குது. அப்போ எதனா ஒன்றா சட்டுன்னு அட்ராக்ட் பண்ணுறது ஆம்பளைக்கு தான். அப்போ ஆம்பளைக்கும் நம்ம சம உரிமை கொடுக்கணும். அதுதான் என்னோடய பாயிண்ட். பொண்ணுங்க இப்போ போய் ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுத்தா எதுவுமே கேட்காம அப்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதே தான் ஆண்களும் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுத்தா அதுக்கு வந்துட்டு
பெரிய இது பண்ணி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. பாவம் தான், இருந்தாலும் ஆண்கள் ரொம்ப பாவம் தான். ஆண் பாவம்னு சொல்லி படம் இருக்கிறதோட திருநங்கை பாவம்னு ஒரு படம் எடுக்கணும். திருநங்கையா இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ரொம்ப மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அது ஏதோ ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகிறோம்னா எங்களை எப்பயுமே ரொம்ப தாழ்வாக தான் நடத்துகிறாங்க. அப்படின்னா நீங்கள் எதை அது மொத்தமாகவே சொல்லலாம். ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் இப்போ திருநங்கைன்னு வச்சுருவாங்க, எங்கள் ஃபேமிலி கூடவோ, எங்கள் அக்காங்க கூடயோ, எங்கள் தங்கச்சி கூடயோ, எங்கள் பசங்க கூடயோ, எங்கள் அண்ணன் தம்பிங்க கூடயோ நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு கடைக்கு போகிறோம், சாப்பிடவோ, ஒரு பர்ச்சேசிங் எதுக்கோ போகிறோன்னு வச்சுக்கோங்க. முதல்ல கடவுளை நாங்கள் கால் வச்சவங்கன்னா திரும்ப பண்ணுவாங்க. 10 ரூபாய் எடுத்து அந்த டேபிள் மேலே வைப்பாங்க. 10 ரூபாய் போகிறோம், ஆனால் 10 ரூபாய் எடுத்து டேபிள் மேலே எடுத்து வைப்பாங்க. ஆனால் வசூலுக்குன்னு வர ஒரு நாங்கள் வந்து எதுக்கு போயிருக்கோம் அந்த இடத்துல பர்ச்சேஸ் பெருசாக எங்கள் இதை விடுங்க. என் கூட வந்திருக்காங்க, அவங்க என்ன நினைப்பாங்க? என் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க மனசில் என்ன நினைக்கும்? நாங்கள் இது ஒரு வேலையே செஞ்சுட்டு நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்கள். அப்போ அவங்க மனசில் என்ன நினைப்பாங்க? அவங்க எக்ஸாம்பிள் ஒரு ஜுவல் ஷாப் நாங்கள் போயிருந்தோம். அப்போ பெரம்பூரில் இருக்க அந்த ஜுவல் ஷாப் நாங்கள் வந்து கம்பல் வாங்க போயிருக்கோம். ஏன்னா பண்டு போட்டிருந்தோம். அப்போ அந்த காயின் தருவாங்களே 916 காயின், அதை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் கம்பல் வாங்க போகிறோம். அந்த வாட்ச்மேன் கேட்டு என்ன பண்ணுறோம், நீங்களாம் உள்ளே போகக்கூடாது. எனக்கு சரியான கோவம் வந்துச்சு. என்னை உள்ளே போகிற சொல்லுது, நீ யார்? நான் உள்ளே போய் பணமாக வாங்க போகிறேன்? நான் போகிறேன், உள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட கோல்டு காயின் இருக்குது, என்கிட்ட பணமும் இருக்குது, நான் உள்ளே போகிறேன். என்ன போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன சட்டம் இருக்குது? அந்த மாதிரி தான் எந்த இடத்துல போனாலும் எங்களுக்கு வந்து ஒரு இது கிடையாது. இந்த ரோட்டில் இப்போ நீ ஒரு ஆம்பளை பையன் வந்து போனாலும் ஒரு நார்மலாக பார்ப்பாங்க, ஒரு பொண்ணு வந்து போனாலும் காமனாக பார்ப்பாங்க. நாங்கள் வந்து போனால் ஒரு பார்வை, நாங்கள் எங்கன்னா போனால் ஒரு விஷயம் பேசுறது, குசுன்னு பார்க்குறது, ஒரு மாதிரி ஏதோ காணாட்டு இந்த வேற்று கிரகவாசி வந்த மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் பிடிக்காது. நிறைய கேங் இருக்குது. ஒரு சில கேங் என்னன்னா, ஐயோ அம்மா நீங்கள் தெய்வம், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு தப்பு பண்ணால் எவ்வளோ இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும், அதனால் தப்பு குறையும் அப்படின்னு நினைக்கிறத விட, எல்லாருமே அவங்க வந்து இது வந்து தப்பு, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களே நினச்சாங்கன்னா அந்த தப்பு பண்ணுறது குறையும். ஒருவேளை தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து அதுக்கான எவிடன்ஸோடு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ ஆண்கள் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவிடன்ஸோடு கம்ப்ளைண்ட் பண்ணணும். இதை வந்து கம்ப்ளைண்ட்டை எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா வந்து, இப்போது ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம். லீகலாக வேறு ஆப்ஷன் அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். வேறு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இல்லைனா இப்போ லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுக்கலாம், எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்கலான்னு வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து அவங்களோட என்ன நடந்துச்சோ அதுக்கான பதில் கிடைக்கும். ஆனால் அவங்க வந்து இப்போ ஒரு ஸ்டேஷனில் எடுக்கலான்ட்டு அதோட அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதில் கிடைக்காது. இது வந்து மாறணும்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, ஆமாம் இந்த விஷயம் நடக்குதுங்கிறத கண்டிப்பாக ஒத்துக்கிட்டீங்க. இது மாறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மாறணும்னா என்ன பண்ணணும்னா என்ன சொல்கிறது, நான் ஒத்துக்கிட்டேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்களோட தாட் என்னவோ அதுதான் நம்ம எப்படி சொல்ல முடியும். ஸோ பெண்கள் எல்லாமே இதை ஒத்துக்கிட்டா இது மாறும் அப்படின்னு கண்டிப்பாக
கண்டிப்பாக. இப்போது இந்த கடையில் வந்து இவங்க பெக்கிங் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கடைக்குள்ளே போயிட்டு நான் ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை கேட்குறேன், தர மாட்டாங்க. ஹவுஸ் கீப்பிங் வேலைன்னா நான் வந்து +2 முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறதுக்கு பரவாயில்ல. அது மாதம் ஒரு 5000மோ 20,000மோ இது சேலரி தராங்க, நான் செய்கிறேன், கௌரவத்துக்கோ செய்கிறேன். ஆனால் அந்த வேலையை தந்தால் தானே கேட்பாங்க, ஏமா வசூல் பண்ணுற, கை கால் நல்லாகுது, நீ வாமா வேலைக்கு போமா. போய் கேட்டா உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு வாங்க வேலைக்கு அனுப்புங்க. பாப்பா வெளிநாட்டுக்காரங்க காப்பாங்க, ஏமா நல்லா தானேமா இருக்குது கை, நீங்கள் வேலைக்கு போய் சாமிங்க. சரிங்க மேடம், வேலை தர மாட்டேன், நான் வேணா உங்கள் ஊருக்கு வரேன், இட்டு போய் எனக்கு வேலை கொடுங்க மேடம். ஐயோ அப்பயே சொல்றீங்க. அப்ப அந்த இடத்துல கோவம் வருமா வராதா? வேலைக்கு போறோன்றோம், வேலை கொடுங்கன்றோம், செய்கிறோன்றோம், இட்டு போய் சிறப்பு அப்பயே கேட்குறீங்க. அப்போ அந்த இடத்துல யாருக்கு கோவம் வருமா? இப்போ நான் கூட நீங்கள் கூட தம்பி நல்லா இருக்கிற, ஏன் இப்போ வேலைக்கு போக மாட்டேன் சொன்னேன். அக்கா எனக்கு வேலை நீ வேலை போய் காட்டுக்கான்ற, சரிப்பா நான் வாப்பாக்கா நான் காட்டுறேன், நீ போய் செய்ப்பா அப்படி சொல்ல. அது நீயே தேடி தான் இவ்வளோ வருஷத்துக்கு உக்காந்துக்கிறோம். நான் +2 முடிச்சு ஒரு டிகிரிக்கு டிஸ்கண்டினியூ பண்ணி, இப்போ ஒரு டிகிரி முடிச்சு டிஸ்கண்டினியூப்பா. நான் எவ்வளோ தேடி ஏறி இறங்கி எல்லாம் முடிச்சு தான் கடைசியில் பண்ணேன். எங்களுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது, இங்கே வந்து இது மாதிரி பண்ணணும் தலையேசு கிடையாது. எல்லாருக்கும் ஆசை நரகம் தெரியுமா? ஒரு மனுஷனாக பிறந்து ஒரு மனுஷங்கிட்ட கையேந்தும் போது இருக்கிற வலி அது பயங்கர பெயின். அதை சொன்னால் அழைய வரும். நாங்கள்லாம் நைட்டில் நினச்சி அழுதெல்லாம் இருக்கேன். ஒரு மனுஷனை நம்ம பிறந்து இன்னொரு மனுஷங்கிட்ட கையேந்தி அதை வாங்கும் போது அதோட கஷ்டம் தேரில் என்னன்றாங்க, அதுங்கனாலே இப்படி தான் ₹10 ₹5 கேட்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கஷ்டமும் எங்களுக்கு தெரியும். நைட்டில் நிற்கிறாங்க நிறைய திருடாங்க, அவங்க கஷ்டமும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், அந்த சைட்லேருந்து யோசிச்சு பார்க்கணும். இப்படி இருந்தே பேசக்கூடாது. அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி இல்லை. யார் வேணாலும் வெட்டிக்கு போகலாம், யார் வேணாலும் அடிச்சுட்டு போகலாம். இது இப்போ கூட திருநாங்க லேட்டஸ்ட்டாக வெட்டுறாங்க, குத்துறாங்க. ஆம்பளைங்க சாம்பார் பட்டில் தூக்கி அடிப்பானுங்களாம், கல்லுக்கடையை தூக்கி அடிப்பானுங்களாம், கத்தி எடுத்துகிட்டு வந்து அறுத்துட்டு போயிடுவானுங்க. சேஃப்டி இல்லாமல் நிற்கிறாங்க. எதனால் நிற்கிறாங்க? அவங்களோட வயிற்று பொழப்புக்கோசம் தான். அவங்களுக்கான பொழப்பை கொடுத்தா அவங்க அங்கே போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நான் அந்த இடத்துல அவங்க நிற்கலைன்னா நம்ம இடம் எப்படி இருக்கும்னு நம்மளே சொல்ல முடியாது. எவ்வளோ அந்த இடத்துல எவ்வளோ கொடூரம் பண்ணுறானுங்க, கடிச்சு வச்சிருவானுங்களாம், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்களாம், ஒரு சில சைக்கோலாம் வருவானுங்களாம். என் சிஸ்டர்ஸ்லாம் நிற்கிறாங்க, வந்து சொல்லுவாளுங்க, இந்த மாதிரி வந்துச்சுடி, அந்த மாதிரி வந்துச்சுடி. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல வந்து அவங்கள பண்ணுறவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களையோ குழந்தைங்களையோ பண்ணால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? அப்போ அதெல்லாம் தவிர்க்கிற அளவுக்கு அவங்க அங்கே நிற்கிறாங்க. அது தெரிய மாட்டுது. அவங்கனாலே இப்படி தான்ட்டு ஒரு தாட் வச்சுட்டு எங்கே எங்களை இவ்வளோ கேவலமாக பேசுறது, ஏன் அப்படி பேசுகிறீங்க? அதுக்கான முயற்சி எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் பேசுங்க. 4 பேர் பேசுகிறீங்க, 4 பேர் நடந்துச்சு, ஏம்மா நீ இந்த ரோடை பேருக்கு நான் உங்களுக்கு மாதமான 1000 ரூபாய் தரேன், 4 பேர் 1000 ரூபாய் போட 4000 இல்லை, அது போதும், அதை வச்சு எதோ ஓட்டிக்கலாம் நாங்கள் போதும்லாம். கொடுக்காமல் நீங்கள் பேசுகிறது தப்பு தான். இப்போ ஏதோ ஒரு பெருக்கிற வேலை கொடுத்துட்டாங்களாம், அந்த வேலைக்கு டைமுக்குள்ளே போகணும், இல்லைன்னா இல்லை அட்டெண்டன்ஸ் முடிஞ்சிச்சு நீங்கள் போங்கன்றாங்க. அதை நம்பி நம்மளால் உட்கார முடியுமா? எத்தனை பேருக்கு நான் அவங்க தருவாங்க? எங்களோட கவுண்டிங் பாருங்கள், திருநங்கை எங்களோட கவுண்டிங்கை மொத்தமாக சென்னையில் மட்டும் இவ்வளோ பேர் இருக்கிறோம் பாருங்கள். அப்போ இவ்வளோ பேருக்கு அந்த கார்பரேஷனில் வேலை கொடுத்தா மீதிக்கு ஆம்பளை பொம்பளைங்க எங்கே போவாங்க வேலைக்கு? அதனால் ஒரு துறையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். பேசுகிறவங்க வாய் பேசிகிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் இப்படி வாங்கி இப்படி விட்டுட்டு போகிறோம், அவ்வளோதான். பெண்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமானவங்க, பெண்கள் எங்களாலேயும் நிறைய விஷயம் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆண்களுக்கு பெண்கள் சமம் இது இல்லை, அதாவது ஆண்களுக்கு பெண்கள் வந்து எந்த இடத்துலையும் சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெனட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இறைவனுடைய படைப்பில் வந்து எல்லாமே எல்லா உயிரினங்களும் வந்து சரிசமம் அப்படின்னு தான் வந்து இறைவனுடைய பார்வையில் வந்து சொல்கிறாங்க. ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து சமம், ஒரு பெண் வந்து ஆணுக்கு சமம். அவங்களுடைய ரோல்ஸ் தான் வேறு. சொசைட்டியில், ஒர்க்கிங் பிளேஸில், எல்லா இடத்துலையும் அவங்கவுங்களுக்கு ஒரு ரோல் இருக்கும், அதை அவங்கவுங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. ஆனால் அனைவரும் வந்து சரிசமம். இந்த மென்டாலிட்டி ஆட்டிடியூடு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு ஆட்டிடியூடில் இருக்க மாட்டாங்க. கேள்வியே பார்த்தீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாததுங்கிற படத்தை வந்து பேச வந்தோம். பட் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற நீங்கள் சொன்னீங்க. இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், அதாவது கடைசியாக இதை முடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் மக்களுக்கோ அரசாங்கத்துக்கோ ஒரு விஷயம் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் சொல்லணும், திருநங்கை சைட்லேருந்து நீங்கள் சொல்லணும்னா சமத்துவம். எல்லாருமே ஈவனாக இருக்கணும், எல்லாத்துலேயும் எங்களுக்கு இருக்கணும். நாங்கள் ஒரு கடைக்கு போனால் அங்கே எங்களை திருநங்கைன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. நாங்களும் மனுஷால் தான், நாங்களும் பொருள் வாங்குவோம், அதுவுமே பார்க்கணும். ஒரு ஹோட்டல் போனால் அவமதிக்கிறது, ரோட்டில் போனால் நாங்கள் போனால் பார்க்குறது, வேலைக்கு கேட்க போனால் உங்களுக்குலாம் வேலை இல்லைன்னு சொல்கிறது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நார்மலாக ஒரு பொண்ணு உக்காந்தா நீங்கள் இது இன்டர்வியூ பண்ணுவீங்கள, ஒரு ஆம்பளை உட்காந்தா இன்டர்வியூ பண்ணுவீங்களா, அதுமாரி எங்களையும் இன்டர்வியூ எடுங்க.
அதுக்கு நாங்கள் தகுதியாக இருந்தால் எங்களை அக்செப்ட் பண்ணிங்க, தகுதி இல்லைன்னா போமான்னு சொல்லுங்கள், அடுத்த வேலையை தேடி போகிறோம். அதனால் எங்களுக்கு சமத்துவம் இருந்தால் போதும். எங்களை மேலே தெய்வனும் உயர்த்த தேவையில்லை, எங்களை திருநங்கை சொல்லி கீழே தாழ்த்தவும் தேவையில்லை. எங்களை எல்லாத்துலேயுமே ஒரு காமனாக வச்சுருந்தாலே போதும். எல்லாத்துலேயும் எங்களுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். நாங்கள் திருநங்கைன்ற தனியாக ஏதோ ஒரு தனிப்பட்ட இது மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நம்மளும் ஒரு சராசரியாக வாழணும். இந்த சுதந்திர நாடு தானே இது, நாங்களும் சுதந்திரமாக வாழணும்ல. அந்தமாரி எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்தா போதும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இவங்க சொன்னதில் ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டான பாயிண்ட் என்னென்னா, தகுதி இல்லை அப்படின்னு நீ என்னை ரிஜெக்ட் பண்ணால் பரவாயில்ல, என் தகுதியை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து டிசைட் பண்ணிட்டு தான் என்கிட்ட நீ பேசவே ஆரம்பிக்கிற அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொன்னாங்க. அது வந்து ரொம்ப சரியான விஷயம். அண்டு நம்மளுமே அதை நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஒரு ஆணுக்கு கிடைக்கிற மரியாதை ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற மரியாதை கண்டிப்பாக திருநங்கைகளுக்கு வந்து அந்த இடத்துல கிடைக்கிறதில்ல. ஆக்சுவலாக இப்போ நம்ம டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற படத்தை பற்றி பேச வந்தோம். இவங்ககிட்டயும் அந்த கேள்வி தான் கேட்டோம். பட் இவங்க சைட்லேருந்து ஒரு நிறையா பிரச்சனையை வைக்கிறப்போ நம்ம நிறையா ஒரு ஒரு மேலிடத்துல தான் இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஆக்சுவலாக நம்ம பேச வேண்டியது இவங்களை பற்றி. அடுத்தடுத்து நிறைய படங்கள் வரணும், அடுத்தடுத்து நிறைய கருத்துக்கள் இவங்க சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படின்னு இவங்க சார்பாகவும் நம்ம சேனல்லேருந்து நம்ம கேட்டுக்கிறோம்.